என்று நேற்று வரைக்கும் உருக்காட்டு படலம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆஞ்சநேயர் தன்னுடைய யாதுமாகி நின்ற உருவை, எல்லாமாகி நின்ற உருவை அன்னைக்கு காட்டி கொடுத்தாரு. இன்றைக்கு சீதையோட நினைவு எனக்கு ரொம்ப தாக்கிருச்சு குழந்தைங்களா. வேற ஒன்றும் இல்லை. மண்மாதாவாக பிறந்து எவ்வளவு கஷ்டத்தை அவள் அனுபவிக்கிறா அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு நம்மகிட்ட வர பிள்ளைங்க ஒரு சின்ன பொறுமை கூட இல்லாமல், ஒரு சின்னதாக ஒரு வலிதாங்கிற சக்தி கூட இல்லாமல், ஏதோ உலகமே அழிஞ்சு போகிற மாதிரி கவலைப்படும்போது அவங்களுக்கு ஒரு அன்பு இல்லாதனாலையும், ஆண்மைங்கிறது நம்ம புலனைந்தும் வென்றான் தன் வீரம்தான் ஆண்மைங்கிறது. அது இல்லாதனால தானே இந்த பிள்ளைங்களுக்கு புலன்களை பொறிகளை கடக்க முடியாதனால தானே இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினைக்கும்போது நாம் இன்னும் கொஞ்சம் நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஒரு நிறைந்த வழிகாட்டுதலாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்களா. எனக்கு தெரியல. ஏறத்தாழ ஒரு 5-7 வயதிலிருந்து எனக்கு திருவுருள் எனக்கு ஒரு அருள் அனுபவ நிலை கொடுத்தது. அந்த அருள் அனுபவ நிலையை என்னை யாதும் ஆகி நிற்க வைத்தது, எங்கும் நிறைக்க வைத்தது. அந்த உணர்வே இன்றைக்கி காலையிலேருந்து என்னை அப்படியே எனக்குள்ளேயே மூழ்கிக்கிட்டு, அதை கெடுக்கிறதுக்கு சில மாயைகள் வந்துச்சு. ஆனாலும் அதை தாண்டி என்னை அதனுள்ளே முழுக வச்சது. என்னை எப்படி தான் இதை உங்களுக்கு கடத்திட்டு வர போகிறேன் இந்த செய்திகளை அப்படின்னு நான் நினச்சேன். அன்பளித்து விட்டாய் காளி, ஆண்மை தந்து விட்டாய். அவள் தான் அன்பளித்து துன்பம் நீக்கி உங்கள் எல்லாருக்கும் நிறைந்த இன்பத்தை தரணும் அப்படின்ற பிரார்த்தனை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களும் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியலை. நான் அதுக்கு எந்த வகையில் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதும் எனக்கு இதாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் மெய்ஞான உணர்வு தலைப்பட்டுதுன்னா இது துன்பமே இல்லைன்னு தெரியும். அந்த மெய்ஞான உணர்வு எல்லாருக்கும் தலைப்படணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தோடு இன்று நாம் சூடாமணி படலம் அப்படிங்கக்கூடிய ஒரு படலத்துக்குள்ளே போகிறோம். நேற்றுக்கு உருக்காட்டு படலம் அப்படின்ற ஒரு படலத்தை பார்த்தோம். ஆஞ்சநேயமூர்த்தி தன்னுடைய உருவம் முழுமையும் காட்டி கொடுத்து நிறை சொருவமாக அப்படி நிற்கிறார். எங்குமாகி யாதுமாகி நம் எல்லோரு உள்ளும் புகுந்து அப்படி ஒரு மகோன்னத நிலையில் நிற்கிறார் குழந்தைங்களா. எப்போவோ நடந்தது, யாருக்கோ நடந்தது அப்படின்னு நினைக்காம நீங்கள் இப்படி நினைங்களேன். இல்லை, அது கதையாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க, நடந்த சம்பவமாக கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். கதையாகவே இருக்கட்டும், உங்களை பொறுத்து அது கதையாகவே இருக்கட்டும், எப்போவோ நடந்ததாக இருக்கட்டும். ஆனால் இப்படியும் வலியை தாங்கி கொள்ளக்கூடிய ஆன்மாக்கள் இருந்திருக்கும்போது நமக்கு வந்த வலியாது. அவங்களோடு கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த கதையை கேட்டுட்டு அந்த கதை நீங்கள் நினச்சி பாருங்களேன். நமக்கு துன்பமே இல்லை குழந்தைங்களா. நம்மளை இறைவன் எந்நாளும் இன்பத்தில் வச்சுருக்குறான். அப்படி ஒரு மனோபாவம் தான் உங்களுக்கு வரும். இப்போ சீதை சூளாமணியை ராமன் கையில் கொடுக்க போகிற இந்த படலத்தில் அதை நம்ம பார்க்கலாம். உண்டு துணை எண்ணல் எளிதோ உலகின் அம்மா, புண்டரிகை போலும் இவள் இன்னல் புரிகின்றாள். அண்ட முதல் நாயகனது ஆவி அணையாளை கொண்டு அகழ்வதே கர்மம் என்று உணர்வு கொண்டான். இவள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஆஞ்சநேயமூர்த்தி இவளை எப்படியாவது கொண்டுட்டு போய் அண்டர் நாயகன், சாதாரண யார் கஷ்டப்படுறான்னு பாருங்கள். அண்டர் நாயகன் அவன் ஒரு பக்கம் வருந்துறான், அவனுக்கு மனையாட்டியாக இந்த அம்மா ஒரு பக்கம் வருந்துறாங்க. நம்ம என்ன கஷ்டப்பட்டோங்கன்னு நினச்சா டிக்கெட் எடுத்து போகிறீங்க, வாரீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, புருஷன் கூட பேசன்னா பேசுறீங்க, சண்டை போட்டுன்னா சண்டை போட்டுக்கிறீங்க, துப்புன்னா துப்பிக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு தேவைன்னா கண்ணே மணியேங்கிறீங்க. அவனுங்களும் மாயவேயப்பட்டு மானே தேனேங்கிறான். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட அருளாள பெருமக்கள் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ சுதந்திரமாக நம்மளை இறைவன் படைத்திருக்கிறான். அதெல்லாம் நினச்சி நம்ம எவ்வளோ பெருமையாக நினைக்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்களேன். இப்போ இவ சொல்கிறா, உண்டு துணை எண்ணல் எளிதோ உலகின் அம்மா, புண்டரிக போலும் இவள் இன்னல் புரிகின்றாள். இவளுக்கு யாருமே துணை இல்லையே. அப்படி ஒரு தனிக்காட்டில் இருந்துட்டு
அந்த அண்டர்நாயகனுக்கு மனைவியாக வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இவளை கொண்டுட்டு போய் என்னுடைய தலைவன்கிட்ட ஒப்புவிப்பதல்லால் எனக்கு வேறு ஒரு துணையும் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவளை எப்படியாவது கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட கொண்டு விட்டுறணும், இதுதான் என்னுடைய கவலை அப்படின்னு ஆஞ்சநேயர் நினைக்கிறார். கேட்டி அடியேன் உரை முனிந்தருளல் கேள் ஆய் வீட்டியிடும் மேல் அவனை வேறல் வினையென்றால் நீட்டி இனி என் பயன் ராமன் எதிர் நின்னை காட்டி அடிதாழ்வன் இது காண்டி இது காவல். பார்ப்பான் அவன் அம்மாட்ட சொல்கிறான். ஆமாம், ஆஞ்சநேயர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கேட்டி நான் சொல்கிறது தயவு செய்து கொஞ்சம் கேளுமா, என் பேச்சை கொஞ்சம் கேட்காமா, அடியேன் உரை நான் சொல்கிறது கொஞ்சம் கேளையம்மா, முனிந்தருள் என் மேலே கோபம் எதுவும் பற்றாதம்மா, நான் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிடாதம்மா, நான் என் சொல்ல நீ கேளு அப்படின்னு சொன்னால், ஏய் எங்கே வச்சுக்கிற அப்படிங்கிறது பெத்த பிள்ளை, 2 வயசு பிள்ளை கேட்கு. அன்றைக்கி இந்த பையன் கேட்காம அம்மா, ஏய் எங்கே வச்சுக்கிற, ஓம் பேச்ச நான் ஏன் கேட்கணும், 2 வயசு ஸ்கூலில் கொண்டு சேர்க்க போனதுக்கு இப்போ சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, 3 வயசுக்கு மேலே வான போக சொல்லிட்டான், அது கேட்கு, யார் பேச்சை கேட்க. இவன் அம்மாட்ட சொல்கிறான். கேட்டி அடியேன் உரை முனிந்தருள் என் மேலே கோவப்படாதம்மா கேள் ஆய் வீட்டியிடு மேல் அவனை வேறல் வினையென்றால் நீட்டி இனி என் பயன். இவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட வேண்டியதான். யாரை? ராவணேஸ்வரனை. நான் உன்னை நின்னை காட்டி அடிதாழ்வேன், நான் இனிமே கொண்டுட்டு போய் உன்னை எம்பெருமான் திருவடி பக்கத்தில் உன்னை சேர்த்துட்டு உங்கள் 2 பேரையும் வைணவ சம்பிரதாயம் என்ன சொல்லுது, பிராணையும் பிராட்டியும் சேர்த்து வணங்குறது தான் சம்பிரதாயம். தனியாக வந்து பிராணை மட்டும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கணும்னு நினச்சதுனால சூர்பனகை வந்து ராமபிரானை மட்டும் வணங்குவதாக நினைத்ததனால் சூர்பனகை அவள் வாழ்நாளையில் வெற்றி பெறலை. சீதையை மட்டும் விரும்பினதுனால இவன் ராவணேஸ்வரனும் வெற்றி பெறலை. அப்போ நாம் வந்து வைணவ சம்பிரதாய மரபு என்ன அப்படின்னா, பிராணையும் பிராட்டியும் சேர்த்து வணங்குறது தான் மரபு. அதுதான் சாலச்சிறந்த உபாயம், ஒரு சரணாகதியினுடைய ஒரு முக்கியத்துவம் அதுவே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சிறப்பாக என்ன சொல்கிறாங்க வியாக்கியான கர்த்தாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீதையை யாரும் தூக்கிட்டு போய் இங்கே கொண்டுட்டு போய் சிறை வைக்கவோ அவளுக்கு தொந்தரவு கொடுக்கவோ முடியவே முடியாது. அது நடக்கிற காரியமா? சீதையை யார் தூக்கிட்டு போயிட முடியும்? யார் கொண்டு அவளை என்ன பண்ணிட முடியும்? ஒன்றுமே நடக்காது. அப்புறம் சீதை சிறை இருந்தால் ஏற்றம் அப்படின்லாம் பேசுகிறாங்களே, சீதை எப்படி போய் சிறை இருந்தா? அதெல்லாம் என்ன சாதாரணமாகவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறா, தேவர்கள் வந்து பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானை சரணடைந்தார்கள். எப்படியாவது எங்கள் துன்பத்தை நீ நினச்சிதாமா காப்பாற்றணும், எங்களுக்கு வேறு கதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிராட்டி சரி நான் நினச்சே உங்களை காப்பாற்றுறேன்னு வலியை கூட்டி பிராட்டி தான் வந்து ராவணேஸ்வரன் வந்து தூக்கிட்டு போகும்போது தானே அவன் தூக்கிட்டு போகிறதுக்கு அனுமதி அளித்தாள். இல்லாட்டி அவள் பின்னால் ஒரு இந்த பகுதியில் தான் அவள் சொல்கிறான், எல்லை நீத்த உலகம் யாவையும் என் சொல்லினால் சுடுவன் அது மன்னவன் வில்லின் ஆற்றலுக்கு இழுக்கென்று இருந்தேன். இதில் தான் ஒரு பகுதியில் சொல்கிறான், நான் இந்த உலகம் முழுதும் சுட்டு பொசிக்கிருவேன்ப்பா, ஆனால் அது ராமச்சந்திரமூர்த்தியோட வில்லாற்றலுக்கு இழுக்குன்னுலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 பாதிவிரத்தியமுடைய அந்த பெண்மணி இன்னொருத்த வந்து தூக்குதற்கு அவள் அனுமதிப்பாளா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி வைணவ சம்பிரதாயத்தில் வியாக்கியான கர்த்தாக்கள் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. கட்டாயம் அவளை யாரும் தூக்கிட்டு போகவும் முடியாது, அவளை யாரும் வந்து கொண்டு போய் எதுவும் செய்யவும் முடியாது, நீங்கள் இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இது சாத்தியமில்லை, பிராட்டி தான் உலகுயிர்களை காக்க வேண்டி அவள் தானே சிறை இருந்து தானே ராவணனை அவனை வீட்டினாள், அவளை அழிவு செய்தாள் அப்படின்னு வைணவ சம்பிரதாயம் பேசுகின்றது. இங்கே சொல்கிறான், நீ எனக்கு என் முறை கேட்டுக்கோமா, என் மேலே கோவப்பட்டுறாதம்மா. எவ்வளவு நைச்சியமான அந்த பேச்சினுடைய தன்மையை பாருங்கள். கேட்டி அடியேன் உரை கேட்டியம்மா முனிந்தருளல், கேட்டி முனிந்தருளல், என் உரையை கேட்டு நீ கோவப்படாதம்மா, கேட்டி என் உரையை நீ கேள் அப்படி சொல்லலாம். வீட்டியிடும் மேல் அவனை வேறல் வினை என்றால் நீட்டி இனி என் பயன்.
இனிமே வந்து அவனை விட்டுட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை, நாமளும் இங்கே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ராமன் எதிர் நின்னை காட்டி அடிதாழ்வேன். உன்னை அப்படியே செந்துக்கா தூக்கிட்டு போய் ராமன் அடியில் நிறுத்தி வச்சுட்டு உங்கள் 2 பேரையும் சேர்ந்து நான் சேவிப்பேனம்மா. இது காண்டி, இது காலம், இதுதான் தக்க தருணம். இப்போ எல்லாரையும் இவன் ஒரு மாய மந்திரம் போட்டு மயக்கிலாம் வச்சுருக்கிறான். அதெல்லாம் நினைவு இருக்கா குழந்தைங்களா அவங்களுக்கு? அசுரர்கள் எல்லாரும் ஒரு மாயத்தால் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் காலம், இதுதான் வேலை. நான் உங்களை ஒரே தூக்கா தூக்கிட்டு போய் நான் அங்கே கொண்டு விட்டுருவேன் அப்படி சொல்லலாம். பொன்துணி புலங்கொடி என் மென்மயிர் பொருந்தி துன்றிய புயத்து இனிதி இருக்க துயர்விட்டாய் இந்துயில் விளைக்க ஓர் இமைப்பின் இறைவகும் குன்றிடை உனை கொண்டு குதிப்பன் இடை கொள்ளேன். நான் ஒரு நொடி கூட இங்கே இனிமேல் தாமதித்து இருக்க மாட்டேன், இங்கே நிற்கவும் மாட்டேன், இடை கொள்ளேன், இங்கே நான் நிற்கவே மாட்டேன். பொன்தினி புலங்கொடி என் மென்மயிர் பொருந்தி துன்றிய புயத்து இனிதி இருக்க, என் தோளில் நீ உட்காந்துக்கோமா, நான் உன்னை என் தோளில் தூக்கி வச்சுக்கிறேன். என் தோளில் இருந்துட்டு நான் ஒரே நொடியில் இடையில் எங்கேயும் மூச்சே விட மாட்டேன். ஒரே நொடியில் கொண்டு உன்னை ராமச்சந்திரமூர்த்தி கால் அடியில் கொண்டு சேர்த்துருவேன். ஒரு இமைப்பின் இறைவைகும் குன்றிடை உனை கொண்டு குதிப்பேன் இடை கொள்ளேன். நான் இடையில் நிற்க மாட்டேன், ஒரே குதியாக நான் போய் அங்கொண்டு குதிச்சிட்றேம்மா அப்படி சொல்கிறான். அறிந்து இடையறக்கர் தொடர்வார்கள் உளராமேல் முறிந்து உதிர நூறி என் மனச்சினம் முடிப்பேன். நெறிந்த குழல் நின் நிலைமை கண்டும் நெடியோன்பால் வெறுங்கை பெயரோன் ஒருவராலும் விழியாதேன். இங்கே இவங்கெல்லாம் முழிச்சிட்டு வந்து நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். இவங்கெல்லாம் முழிச்சிட்டு வந்து என்னை பின்தொடர்ந்து வந்தாங்கன்னா உன்னை என் வலது தோளில் வச்சுக்குவேன், இடது தோளில் ஒவ்வொருத்தரையாக தூக்கி தூரப்பட்டுருவேன். ஆனால் இவளுக்கு தெரியும், ஆனால் அவன் நின்ற கோலம் வானம் முட்டுச்சுன்னு குனிஞ்சுக்கிட்டான். அப்படி தான் அவனுடைய திருக்கோலம் இருந்தது. அதனால் இவன் எதையும் சாதிக்க வல்லான் அப்படிங்கிறது அவள் தெரிஞ்சுக்கிட்டா. இருந்தாலும் அவன் சொல்கிறான், நான் உன்னை வலது தோளில் வச்சுக்கோமா, இடது கையை கொண்டு நான் உனக்கு ஒரு இடையூறும் வராமல் உன்னுடைய தலைவனிடம் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இடையில் அசுரர்கள் ஏதேனும் ஒரு இன்னல் உற்றால் நான் அவர்களை துண்டாடிடுவேன். எனக்கு மனதுக்குள்ளே அவ்வளவு ஆற்றாமை இருக்குது. இந்த பொடி பயல்கள் இந்த மாதிரிலாம் செய்வாங்களா அப்படின்னு ரொம்ப ஆற்றாமை இருக்குது. நான் அதை செஞ்சிருவேன். இலங்கையோடும் ஏகுதிகொள் எண்ணினும் இடந்து என் வலம்கொள் ஒரு கைத்தலையில் வைத்து எதிர் தடுப்பேன். விலங்கினரை நூறி வரி வெண் சிலையினோர்தம் புலம்கொள் கடல் தாழ்குவன். இது அன்னை பொருள் என்றார். இப்போ ராமச்சந்திரமூர்த்தி காலில் போய் நான் விழுந்து கும்பிடுவேன், உன்னை அங்கே கொண்டு சேர்த்துட்டு இந்த அசுரர்களை தூள் தூளாக நான் நொறுக்கி தள்ளிடுவேன். இது கட்டாயம் நடக்கக்கூடியது, நீ தயவுசெய்து என்னுடைய தோளில் ஏறி உட்காந்துக்கோமா அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், அறிந்ததி உரைத்து அழகற்கு அருகு சென்று உன் மருந்தனைய தேவி நெடு வஞ்சர் சிறை வைப்பில் பெரும் துயரனோடு ஒரு வீடு பெறுகில்லாள் இருந்தனள் என பகரின் என் அடிமை என்னாம். ஐயா, அருந்ததி உரைத்து நீ நல்லதாக சொன்னப்பா, உன் பேரில் தப்பு இல்லை, ஓ இயல்புக்கு நீ நல்லா தான் சொன்ன, அதில் நான் குறையே சொல்ல மாட்டேன். அருந்ததி உரைத்தி அழகற்கு அருகு சென்று உன் மருந்தனைய தேவி. இப்போ நீ ராமனும் அப்படி வாடுறான் இப்படி வாடுறான், நீ இங்கே இருக்கும்போது அவன் எந்த உயிரை விடுவான்? அவங்ககிட்ட உயிரே இல்லையே, அவன் உயிர் நீ தானே. எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. அவன் அப்புறம் உன்னுடைய ராமன் நடக்கலையா தூங்கலையானுங்க, அது எந்திர பாவமா? யாரோ ஸ்க்ரூ விட்டுருக்குறாங்க, அந்த ஸ்க்ரூ கொடுத்தது தன்னால் போதே தவிர அவனுக்கு உயிர் நீ இங்கே இருக்கிற. அதனால் நீ அதை அப்படியெல்லாம் நீ சொன்னலப்பா. இப்போ நீ போய் என்ன செய்கிற, உன் உயிரணைய உன் மருந்தனைய தேவி. மருந்து அப்படின்னு சொன்னால் பிறவி பிணிக்கு ஒரு மருந்து, மருந்துன்னா அமிழ்தம் அப்படின்னு ஒரு பொருள். அப்புறம் பிறவி பிணிக்கு மருந்தே அமிழ்தம் தானே. அதனால் நீ போய் உன் மருந்தனைய தேவி நெடு வஞ்சர் சிறை வைப்பில் பெரும் துயரினுடன் ஒரு வீடு பெறுகில்லாள். அவள் வீடு பேர் இல்லாமல் அங்கேயே உட்கார்ந்துருக்கா, விடுதலை இல்லாமல் உட்கார்ந்துருக்காப்பா. அதனால் நீ போய் காப்பாற்றுன்னு அது போய் சொன்னால் என்னப்பா, நீ தூக்கிட்டு போகிறங்க, கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறதையும் கேள. வேறு இனி விளம்ப உள்ளது அன்று விதியால் இப்பேறு பெற என்கண் அருள் தந்தருளு பின்னே ஆறுதுயர் அம்சொல்லில வஞ்சி அடியன் தோழியேறு கடிதி என்று தொழுது இன்னடி பணினான். இங்கே பார்ப்பா, சிந்திப்பவருக்கு செந்தேன் முந்தி பொலிவன அடித்தளம். திருவடித்தலம் என்பது அப்பர் பாட்டு. இது வைணவ பாட்டில் சிந்திப்பவருக்கு செந்தேன் முந்தி பொலிவன அடித்தளம். திருவடித்தலம் தான் சிந்திப்பவர்கள் எல்லாருக்கும் அருளமுதத்தை நல்கக்கூடியது. நீங்கள் இப்போ நம்ம படித்த பாருங்க,
யாதுமாகி நின்றாய் காளி என்னுள்ளே புகுந்தாய். அது வந்து அடித்தளம் உள்ளே புகும்போது, சிந்திப்பவருக்கு அடித்தளமாக அந்த அருள் அமுதம் உள்ளே போகும்போது, அது வந்து சிந்திப்பவருக்கு செந்தேன் முந்தி பொழிவன. அது அருள் அமுதத்தை அப்படியே பொழியுங்கன்னுங்களா. அது ஒரு அருளார் அமுதப்பொழிவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடியேன் தோளேறு கடிது என்று தொழுது இன்னடி பணிந்தான். இங்கே பாருமா, நீ வந்து என் தோளில் ஏறிக்கோமா, நான் கொண்டு ஒன்று விட்டுருந்தேன், மேலே ரொம்ப பேசாத, இன்னும் நேரம் இல்லை, நம்ம சீக்கிரம் போயிடலாம். ஏய நல்மொழி எய்த விளம்பிய தாயை முன்னிய கன்று அணையான் தனக்கு ஆயதன்மை அரியதென்றால் என தூயமென் சொல் இணையென சொல்லினான். அவன் சொன்னான், ஐயா உனக்கு முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துட்டேனே, இவ்வளோ பெரிய காப்பையே நீ கடந்து வந்துட்டே இல்லை தங்கம். எவ்வளோ பெரிய காப்பு போட்டிருந்தான், அவன் காவல் போட்டிருக்கான். அந்த கடலை கடந்து நீ ஒத்த ஒரு தானே வந்துட்ட. நீ நின்ற திருமேனியை நான் அப்படி பார்த்துருக்குறேன். இப்போ இத்தனை பேரையும் மயக்கிட்டு நீ விஞ்சனும், நீ வந்து இது விஞ்சனும், அப்படி மந்திர மொழிகள் கற்றவனோ, வேதத்தை நீ தெரிஞ்சவனோ, எதனால் இத்தனை பேரையும் நீ மயக்கி என்னை மட்டும் நீ தனிமையாக பார்க்குற? அதுவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் நான் சொல்கிறேன் கேளுப்பா. அரியது அன்று நீ ஆற்றலுக்கு ஏற்றதே தெரிய எண்ணினை செய்வதும் செய்வே. நீ எனக்கு எல்லா விளக்கமும் சொல்லிவிட்ட, நீ செய்யவும் செய்வ, உன்னால் முடியவும் முடியும். உரியது அன்று என ஓர்கின்றது உண்டு, அது என் பெரிய பேதமை சில் மதிப்பெண்மையால். நான் வந்து ஒரு சின்னதாக என்னுடைய சிறுமை, அம்மா வந்து தன்னை குறைச்சிக்கிட பாருங்கள், அது என் பெரிய பேதமை சில்மதி பெண்மையால். எனக்கு பேதமைங்கிறது அறிவில்லாத தன்னால். நான் பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பெண் புத்தி பின் புத்திங்கிறது ஒரு காரணம். அப்படி இருக்க போய் தானே நான் அன்னைக்கு வந்து இலக்குவனை வந்து கடினமான வார்த்தை சொன்னேன், என் பேதமை புத்தினால். இப்போ நான் சொல்கிறது நீ அப்படி கண்டு தவறாக நினச்சிக்காதப்பா. இவளுக்கு ஏற்கனவே வந்து ஒரு தடவை லக்குவன்ட்ட கடினமாக பேசுனது, 2 தடவை மாயமான்ட்ட ஏமாந்தது, ராவணன்ட்ட ஏமாந்தது, எல்லாமே அடித்தளத்தில் ஒரு அனுபவ பாடமாக புகுந்துருச்சு. அதனால் மிகவும் அளந்து யோசித்து அவள் சொல்கிறாள், அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன். நான் ஒரு சொல் சொல்லியே அழிச்சிட்டு வந்தேங்கோ, நான் வந்து வரமாட்டேனோ அங்கே இருக்க மாட்டேனோ, அது எனக்கு இயலாத காரியம்னா நீ நினச்சிக்கிடாத. ஆனால் அது வந்து அன்னவன் வில்லின் ஆற்றலுக்கு அது இழுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் அங்கே இருந்தேன்ப்பா. தீண்டினானேனின் இத்தனை சேண்பகல் ஈண்டுமோ உயிர் மெய்யின் இமைப்பின் முன் மாண்டு தீர்வன் என்றே நிலம் வன்கையால் கிண்டு கொண்டு எழுந்து ஏகினன் கீழ்மையான். அவன் என்னை தொடவே இல்லை ராஜா சொல்கிறான் அனுமன்ட்ட. அதாவது அனுமன் மிகப்பெரிய பக்தன், 6 உயிர் தந்தவன் அவன். இருந்தானாலும் ஒரு பெண் வந்து தன்னுடைய பேதமையினால் ஒரு மாற்று இடத்துக்கு போனால் எத்தனை பேர்கிட்ட அவள் தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்கள். அப்போ நம்ம வந்து நம்ம நிலையை விட்டு நம்ம பெயரக்கூடாது தானே. அதெல்லாம் வந்து வாழ்ந்து காட்டுறாங்க பாருங்கள். எந்த பெண்ணுமே தன் நிலையை விட்டு பெயர்ந்துடக்கூடாது அப்படின்னு அவள் சொல்கிறா. தீண்டினன் எண்ணின் இத்தனை சேண்பகல் ஈண்டுமோ உயிர் மெய்யின். என் உயிர் வந்து என் மெய் என் உடம்புல தங்கி இருக்காதுப்பா. அவன் என்னை கைதூக்கி தூக்கிட்டு வரல கண்ணா. அங்கே பாரு, நான் உட்காந்துருக்கிற இடத்த பாரு, இது வந்து என் கொழுந்த எனக்கு அமைச்சு கொடுத்த பர்ணசாலை. அதில் அந்த பர்ணசாலையோட பூமியை கீண்டித்தான், பூமியை கீறித்தான் அவன் தூக்கிட்டு வந்தான். கீண்டினா கீறி, பூமியை தோண்டி தான் என்னை தூக்கிட்டு வந்தானே தவிர அவனாக தூக்கிட்டு வரல ராஜா, நீ அதை புரிஞ்சுக்கோ. அதனால தான் நான் இன்னும் உயிர் வாழ்கிறேன். அவன் மட்டும் என்னை தொட்டு தூக்கிட்டு வந்துருந்தான்னு வச்சுக்கோ, நான் உயிர் வாழ்ந்திருக்கவே மாட்டேன், அவன் தொட அனுமதிச்சிருக்கவும் மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்திருக்கவும் மாட்டேன், நீ தெரிஞ்சுக்கோ. தீண்டினான் எனின் இத்தனை சேண்பகல் இண்டுமோ உயிர் மெய்யின் இமைப்பின் முன் மாண்டு தீர்வன் என்றே நிலம் வன்கையால் கிண்டு கொண்டு எழுந்து ஏகினன் கீழ்மையான். உடனே நான் வந்து அவன் தூக்கிட்டு வந்து வச்சுட்டான் பர்ணசாலையோடு. இங்கே பாரு, என் கொழுந்து அமைச்ச பர்ணசாலை தான் இது, அதோடு நான் இருக்கிறேன் பாரு அப்படின்னு காமிச்சு. மேவு சிந்தையில் மாதரை மெய்தொடில் தேவு பொந்தலை சிந்துக நீ என பூவின் வந்த பிராதனனே புகழ் சாபம் உண்டு எனது 6 உயிர் தந்ததால். நான் இப்படி உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமாப்பா? பூவில் மேய, அதாவது பிரம்மதேவன், அவன் தான் வந்து ரொம்ப முன்னோனுக்கெல்லாம் முன்னோன். அப்படி முதல்வனான அவன் என்னுடைய குலத்து முதல்வன் தான். பிரம்மதேவனுடைய மகன்தான் புலஸ்தியர்,
புலஸ்தியோட மகன் தான் விச்சிரவசு, விச்சிரவசுடைய மகன் தான் நம்ம தலைவர் ராவணேஸ்வரன். அதனால் என்னுடைய குலத்து முன்னோன் நீ நினச்சி வச்சுக்கோ, இவன் ராவணேஸ்வரனுடைய குலத்து முன்னோன்னு ஒரு சாபம் அவனுக்கு கொடுத்துருக்கான். என்ன சாபம் அப்படின்னா, புஞ்சகஸ்தலை அப்படின்னு ஒரு தேவகன்னிகை இருந்தால், அவன் பிரம்மதேவனுடைய அன்புக்கு பாத்திரமானவள். அவனையே குருவாக நினைத்து தெய்வமாக நினைத்து நோன்பு ஏற்றுக்கொண்டிருந்தாள். அந்த புஞ்சகஸ்தலையை இவன் வன்புணர்வு செய்தான் ராவணேஸ்வரன். அதனால் அவன் வன்புணர்வு செய்தனால ராவணேஸ்வரனும் பிரம்மதேவனை குறித்து தான் தவம் இருந்தான். அப்போ பிரம்மதேவன் 9000 ஆண்டு காலம், 1000 ஆண்டுக்கு ஒரு தலையாக அறுத்து போட்டான். அது முளைச்சிக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் 10வது தலையை அவன் அறுக்க முற்படும்போது அவன் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்துட்டான். அவன் மானிடரால் எனக்கு சாவு வேணும் அப்படின்ற வர மட்டும் அவன் கேட்க தவறிட்டான். அவன் புத்தி இல்லை சரஸ்வதி நாவலில் நின்று அதை தடை பண்ணியிருப்பாளாக இருக்கும். அப்படி தானே விதி, அப்படி தானே வேலை செய்யும், வேறு என்ன செஞ்சிட முடியும். அப்போ புஞ்சகஸ்தலையை போய் இவன் வன்புணர்வு செஞ்சதுனால இவ போய் நேராக போய் இவங்கிட்ட போய் கேட்டான், எப்பா ஒன்னே நாடி நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ வரம் தராட்டி கூட பரவாயில்ல, வழித்தோன்றலான ராவணேஸ்வரன் என்னை வன்புணர்வு செஞ்சுட்டான், நான் இனி உன் காலடியிலே விழுந்து உயிர் துறப்பேன் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன்கிட்ட போய் இவ தனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி இவன் தன் குலத்து ராவணனே ஆனால் கூட மேலே கூறி அந்த சாபத்தை அவனுக்கு இட்டான். என்ன சாபம்? யாரேனும் நீ அவங்கள காதலிச்சன்னா பதிலுக்கு அவங்க உன்னை காதலிக்காலையோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னு அவங்க விரும்பி ஏற்றுக்கிடாத பட்சத்தில் யாரையேனும் நீ வற்புறுத்தி நீ அவங்களை வன்புணர்வு செய்ய ஏற்பட்டால் உன்னுடைய சிரஸ் வெடிச்சிருன்னுட்டார். தலை சுக்கு நூறாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் சாபம் பட்டான். அப்போ நீ ராவணேஸ்வரன் இன்று வரைக்கும் என்னை தீண்டாமல் இருக்கிறதுக்கும் என்னை பூமியோடு அவன் தோண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கும் அவனுடைய இந்த சாபந்தான் காரணம். அதனால் ஒவ்வொரு தலை முளைக்க வேண்டும் என்று அருள்வரம் கொடுத்த அவனை சாபவரமும் இப்படி கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி அவன் அதனால் அந்த சாபம் எனக்கு இன்றைக்கு உயிர் காப்பதற்கு ஒரு ஏதுவான ஒரு வரமாக அமைந்தது அப்படின்னு அவன் சொல்கிறான். அருளி கூறினால் நீ நல்லா இருக்கட்டும் கண்ணு, நல்லா இருக்கட்டும், உன் கஷ்டமெல்லாம் போகட்டும் அப்படின்னு அருளி கூறினால் அது வரும். நீ நல்லா இருப்பியா? ரெண்டும் ஒரே வார்த்தை தானே. நீ எல்லாம் நல்லா இருப்ப, நல்லா இருக்கட்டும் அப்படின்னா அருள் வரும். நீ நல்லா இருப்பியா அப்படின்னா சாப வரும். அப்போ அருள்வாக்கு சொல்கிற அந்த வாயாலேயே சாப வாக்கும் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ராவணேஸ்வரன் தான் ஒரு எடுத்துக்காட்டு. அவன் அத்தனை 33 கோடி வாழ்நாள் வரம் பெற்றவன் பிரம்மதேவன்கிட்ட இருந்தே. இப்போ வன்புணர்வு செய்தால் நீ சாபக்கடவுதுங்கக்கூடிய சாபமும் அவர்கிட்டருந்தே அவன் வாங்கிட்டான். அப்போ நாம் இறைவன் நம்மளுடைய நல்வினை தீவினைகள்னால இறைவன்கிட்டருந்து வரமும் வாங்கலாம், சாபமும் வாங்கலாம். தவசீலிகள்கிட்டருந்து வரமும் வாங்கலாம், சாபமும் வாங்கலாம். அது நம்ம நல்வினை தீவினைகளை பொறுத்தே நடக்கக்கூடியது. அதை இவங்க சொன்ன உடனே சரிப்பா, இப்போ இதை என்கிட்ட யார் சொன்னா அப்படின்னா திரிசடை அப்படிங்கக்கூடிய ராவணனுடைய சொந்த தம்பி விபீஷண ஆழ்வாருடைய மகள் தான் அவள். எனக்கு உறுதுணையாக எனக்கு ஒரு குருநாதர் மாதிரி இருந்து எனக்கு அருள் பாலிக்கிறா. அவள் தான் இந்த கதையெல்லாம் எனக்கு சொன்னான். அதனால் நான் இதனால் உயிர் வாழ்கிறேன். இது இவ சாபம் மட்டும் இல்லை, ராவணேஸ்வரன் குபேரன் அப்படின்னு சொல்லி ராவணனுடைய சொந்த அண்ணன் தான். அவள் அப்பாவுக்கு மகன்தான், வேறு தாய் வயிற்றில் பிறந்தேன். சொந்த அண்ணன் மருமகா. அவள் அவளுடைய பெயர் நலகூபரன் அப்படின்னு குபேரனுடைய மகன் பேர் நலகூபரன். அவனுடைய மனையாட்டி அவளை போய் நலகூபரன் இல்லாத போது இவன் வன்புணர்வு செஞ்சிட்டான். குபேரன்கிட்ட போய் அவள் சொல்லவும் அவங்க ஒரு சாபம் பட்டாங்க, எந்த பெண்ணையும் வலிய பிறந்தால் உனக்கு தலை வெடித்து சாபம் அப்படி. அப்புறம் ஏற்கனவே இவனுக்கு இன்னொரு சாபமும் இருக்குது, வேதவதி அப்படிங்கக்கூடிய பெண்ணால் ஒரு சாபமும் இருக்குது. ஆக இந்த எல்லா சாபமும் அவனுக்கு இருக்கிறதுனால அவன் உன்னை தொடமாட்டான். நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் இருக்கிற இடத்த விட்டு. அப்போ வேதவதி சாபம், அப்புறம் நந்தி தேவர் ஒரு சாபம் கொடுத்துருக்குறாரு. இவன் திக்விஜயத்தின் போது
வேகமாக கைலை மலைக்குள்ளே நுழைஞ்சான். அப்போ நந்தியம்பெருமாள் அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாது அப்படின்னு சொன்னார். நந்தியம்பெருமாள் அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாதுன்னு சொன்னோடனே குரங்கு மிஞ்சி நீ பார்த்து நான் சிவனுக்கு குறுக்கால இருந்தாலும் நான் உள்ளே போகக்கூடாதா? நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா? போடா நான் போயிடுவேன் அப்படின்னு அதை மீறி போனான். நந்தியம்பெருமாளை மீறி சிவன்கிட்ட போனான். நந்தியம்பெருமாள் சொன்னார், நீ என்னைய குரங்கா போன்னு சொல்லலப்பா, உன்னுடைய அழிவு காலம் ஒரு குரங்காலே நடக்கும், அது நீ எழுதி வச்சுக்கோ போடா அப்படின்னாரு. அதெல்லாம் நான் கூட்டி கழித்து பார்க்குறேன்ப்பா. இப்போ நீ வந்துட்ட என்கிட்ட இதை திரிசடை சொன்னால் பிரம்மதேவனுடைய சாபம் ஒன்று இருக்குது, நலகூபரன் மனைவியை கைப்பிடிச்சதுனால அது ஒரு சாபம் இருக்குது, அப்புறம் புஞ்சகஸ்தலையினுடைய அதை சாபம் ஒன்று இருக்குது, வேதவதி சாபம் ஒன்று இருக்குது, எல்லாமாக சேர்ந்து அவன் என்னை தொடமாட்டான்ங்கக்கூடிய நம்பிக்கையினால்தான் அவன் இந்த இடத்துல கொண்டாந்து வச்ச உடனேயுமே நான் இன்னும் உயிர் துறக்கிற, இல்லாட்டி அவன் இங்கே தூக்கிட்டு வச்ச உடனேயுமே நான் இதுக்குள்ளே செத்துருப்பேன். சாவாதுக்கு காரணம் இத்தனை எப்படியோ என்னை சிறை பிடிச்சிட்டு ஒருத்தன் வந்தான், என்னுடைய தலைவனே சிறை மீட்டிட்டும் போனான் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இருக்கிறேன். அன்ன சாபம் உள்ளது என ஆண்மையான் மின்னும் மௌலியான் வீடனன் மெய்மையால் கன்னி என்வையின் வைத்த கருணையால் சொன்னது உண்டு துணுக்கம் அகற்றுவான். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி திரிசடை என்னும் பெண் எனக்கு சொன்னால், அது யாருன்னா ஆண்மையான் மின்னும் மௌலியான் விபீஷணன். இன்னும் விபீஷணன் போய் சரணாகதி இடையில ராவணேஸ்வரன் விபீஷணனுக்கு மகுடம் சூடலை இனிமேல் தான் நடக்க போகுது. யுத்த காண்டத்தில் தான் விபீஷணன் சரணாகதி அடைதலும் விபீஷணனுக்கு மகுடம் சூடுதலும் அப்போ தான் நடக்க போகுது. இப்போ இவ சொல்கிறான் மின்னும் மௌலியான் விபீஷணன் அப்படிங்கிறான். விபீஷணன் தான் நாடாள போகிறான், இவன் போத்தான் போகிறான் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் எல்லாம் சொல்கிறா. நீங்கள் பார்த்துக்கோப்பா, அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆயது உண்மையின் நானும் அது அன்று எனின் மாய்வன் மன்ற அறமழுவாது என்றும் நாயகன் வலி எண்ணியும் நானுடை தூய்மை காட்டவும் இத்தினை தூங்கினேன். நான் இங்கே வரைக்கும் பொறுமையாக இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உண்மைகள்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால. ஆயது உண்மையின் நானும் அது அன்று எனின் மாய்வன், இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நான் இதுக்குள்ளே செத்தே போயிருப்பேன், நான் இவ்வளோ காலம் உயிர் வாழ மாட்டேன். அறமழுவாது என்றும் நாயகன் வலி எண்ணியும் நானுடை தூய்மை காட்டவும் இந்துணை தூங்கினேன். என்னுடைய நாயகனுடைய வீரமிக்க வலிமையை காட்டணும், அத்தோடு நானுடை தூய்மை காட்டும். என்னுடைய தூய்மை என்ன? அவன் என்னை பூமியோடு தான் தூக்கிட்டு இருந்திருக்கிறான். நான் இங்கேருந்து எல்லாத்தனையும் நான் மனம் சிதைவுறவில்லை, உடல் சிதைவுறலைங்கிறத உலகத்துக்கு நான் நிரூபிக்கணும். அந்த 2 கட்டாயத்துக்காண்டி தான் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டு நின்றும் அரக்கன் அகழ்ந்து கொண்டு ஈண்டு வைத்தது இளவல் இயற்றிய நீண்ட சாலையோடு நிலை நின்றது காண்டி ஐய நின் மெய் உணர்வு கண்களால். நீ ஞானக்கண் உடையவன்பா, தத்துவ திருஷ்டி தெரிஞ்சவனே. அதனால் தத்துவ நிலைதனை தந்து எனையாண்ட வித்த தத்துவ நிலை தெரிந்த உன் கண் கொண்டு நீ பாரு நான் எங்கே இருக்கிறேன்னு. என்னுடைய கொழுந்தன் இளவல் இயற்றிய நீண்ட சாலையோடு பர்ணசாலை என்னுடைய இளவல் என் கொழுந்தை ஏற்றினது, அதில் தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன். இதையும் போய் நீ பார்த்துட்டு போ. தீர்விலேன் இது ஒரு பகலும் சிலை வீரன் மேனிலை மானும் இவ்வீங்கும் நீர் நார நாள் மலர் பொய்கையை நண்ணுவேன் சோறும் ஆறுயிர் காக்கும் துணிவினான். நான் எப்படினாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுவீங்கக்கூடியதுனால தான் நான் இத்தனை காலமும் உயிரோடு இருக்கிறேன். இதையும் நீ போய் சொல்லணும். ஆதலால் அது காரியமன்று அயர்வேத நாயகன்பால் இனி மீண்டனை போதல் காரியம் என்றனால் பூவை அக்கோதிலானும் என கூறினான். நீ போயிட்டு வாப்பா, இன்னும் லேட் பண்ணிகிட்டே இருக்காத, நம்ம பேசிகிட்டே தான் இருக்கணும். நீ போய் உன்னுடைய தலைவன்கிட்ட போய் என்னுடைய நிலைமையெல்லாம் என்னன்னு எடுத்து சொல்லி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க. நன்று இவ்வுலகுடை நாயகன் தன் துணை பெருந்தேவி தவத்தொழில் என்று சிந்தை கழித்து உவந்து ஏற்றினான் நின்ற சங்கை இடரோடு நீங்கினான். அவனுக்கு இருந்த சந்தேகமெல்லாம் இப்போ போயிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அவன் நம்ம தூக்கொண்டு எப்படின்னு நம்ம தலைவன்கிட்ட கொடுத்துருன்னு நினச்சான். ஆனால் அவள் வரலை, அதுவும் கூட நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரலை அப்படின்னு எடுத்துக்கிட்டான். இவன் முதல்லையே நீ ஆம்பளை பையன்டா, நீ தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு அவள் சொல்லலை. உலக சமாதானம் எல்லாம் சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி அப்புறம் நான் வரலப்பா அப்படிங்க. இருளும் ஞாலம் ராகவனால் இது தெருளும் நீ சில்பகல் தீங்குரல் மருளும் மன்னவர்க்கு யான் சொல்லும் வாசகம் அருளுவாய் என்று அடியின் இணைஞ்சேன். சரிம்மா, நான் உன்னை பார்த்தேங்கிறதுக்கு நான் அங்கே போய் என்ன சொல்லணும்? அவன் உன்னுடைய 32 சாமுத்திரிகா லட்சம்னு சொன்னான்.
நான் அவனுடைய 32 சாமுத்திரிகா லட்சமும் உங்ககிட்ட சொன்னேன். அவன் கொடுத்த மோதிரத்தை நான் அவங்ககிட்ட காமிச்சிட்டேன். இப்போ நீ என்ன சொல்லிவிட போகிற அவனுக்கு, அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லலாம். அவன் நீங்கள் 2 பேரும் பெர்சனலாக பேசிக்கிட்டீங்கல்ல, நம்ம இப்போ சொல்லணும்ல, எனக்கு தனிமையாக நாங்கள் 2 பேரும் சம்பாஷணை பண்ணிக்கிட்டோம்னா, அது மாதிரி நீங்கள் 2 தனிமையில் பேசிக்கொண்ட எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிவிட்டா நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீ என்ன சொல்லிவிட போகிற அவனுக்கு, அதை சொல்லு அப்படின்னு. இன்னும் ஈண்டொருதுங்கள் இருப்பலையால் நின்னை நோக்கி பகர்ந்தது நீதியோய் பின்னை ஆவி பிடிக்கைகளேன் அந்த மன்னன் ஆணை இதனை மனம்கொள் நீ போய் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒரு ஒன்றும் இல்லைப்பா. இன்னும் 1 மாதம் கூட நான் தாக்கு பிடிச்சிருக்க மாட்டேன். அவன் ராமணேஸ்வரன் சொல்லியிருக்கான், இங்கே வந்து 10 மாதம் ஆச்சு, ஓராண்டு நான் உனக்கு கெடுதி வச்சுருக்கிறேன். இன்னும் 2 மாதத்துக்குள்ளே நீ நீயா வலியை கூட்டி புணரலைன்னா நான் உடனே விடியாக்கால டிஃபனுக்கு இடியாப்பத்துக்கு பாயா வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவன். நான் 1 மாதம் நான் உனக்கு தரேன், உன் தலைவன் என்னை மீட்டிட்டு போகலன்னா நான் செத்துருவேன், இது சத்தியம் அப்படிங்கிறான். அந்த மன்னன் ஆணை, அது எனக்கு கட்டாயம் அவன் மேலே ஆணை போட்டு சொல்கிறேன், நான் கட்டாயம் செத்துருவேன் இந்த 1 மாதத்துக்குள்ளே. இவ்வளோ காலம் நான் இருந்ததுக்கு என்ன காரணம், என்னுடைய கற்பின் நீதியை நான் உலகுக்கு சாற்றணும்னு இருந்தேன். என் புருஷன்லேருந்து ஒருத்தன் கடத்திட்டு வந்துட்டான், என் புருஷனே மீட்டுட்டு போகணும், இந்த 2 காரணத்தினால் நான் இருந்தேன். இப்போ நான் அவன்கிட்ட சொல்கிறேன், அதை அவன் நிறைவேற்றி தரலை அப்படின்னா நான் செத்துருவேன், ஒரே மாதம்தான். ஏத்தும் என்று இளையவர்க்கு ஈது ஒரு வார்த்தை கூறிதி மன்னருளால் என்னை காத்திருந்து தனக்கே கடனிடை கோத்த வெம்சிறை வீடு என்று கூறுவாய். இங்கே பாரு, உன்னுடைய தலைவன்கிட்ட நீ போய் சொல்லு, இலக்குவன்கிட்ட நீ போய் சொல்லணும். என்ன சொல்லணும், நீ தான் உன்னை காவலுக்கு வச்சுட்டு தானே எங்கள் அண்ணன் வெளியே போனான், இப்போ உன் காவலில் இருந்த என்னை இவன் தூக்கிட்டு வந்துட்டான், அப்போ என்னை காப்பாற்ற வேண்டியது அவன் தானே காப்பாற்றணும், அவன் ஏன் காப்பாற்றலைன்னு நான் போய் கேட்டேன்னு போய் கேளு. உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு தானே அவன் போனான், அப்போ நீ ஏன் விட்டுட்ட, நீ போய் கேளு. திங்கள் ஒன்றின் என் செய்தவம் தீர்ந்ததால் இங்கு வந்திலனே எனின் யானர் நீர் கங்கையாற்றங்கரை அடியேற்கும் தன் செங்கையால் கடன் செய்க என்று செப்புவான். அவன் 1 மாதத்துக்குள்ளே வரலைன்னு வச்சுக்கோமே, யானராறு அப்படின்னு ஒரு ஆறில் முன்னோர்களுக்கெல்லாம் அவன் நீர்க்கடன் மோர்க்கடன் செஞ்சான். எனக்கும் அவன் கடனை செய்ய சொல்லி நான் சொன்னேன், நீ சொல்லிடு. சிறக்கும் மாமியர் மூவர்க்கும் சீதை ஆண்டு இறக்கின்றாள் தொழுதாள் எனும் இன்ன சொல் அறத்தின் நாயகன்பால் அருள் இன்மையால் மறக்குமாயினும் நீ மறவேல் ஐயா. ராமன்கிட்ட போய் நான் எங்கள் மாமியார் மாதிரிலாம் கேட்டேன்னு சொன்னேன்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா அவன் தான் என்னை மறந்துட்டானே. அவன் நினைவு வச்சுருந்தான்னா இன்னும் 10 மாதமாக விட்டுட்டு இருக்கான், அவன் என்னை மறந்துட்டான். அதனால் நீ போய் என்ன சொல்லு, நான் செத்துருவேன்ல, எங்கள் மாமியார்கிட்ட போய் 3 பேர்கிட்டையும் போய் சொல்லு, ஒன்னே நினச்சிக்கிட்டு உன் குடும்பத்துக்கு வாழ வந்த ஒரு பெண்ணு எந்தவித நெறிகள்லையும் மாறாமல் தன்னுடைய வைராக்கியத்தோடு இருந்து உயிர் நீத்தாள் அப்படிங்கக்கூடியதை போய் நீ போய் எங்கள் மாமியார்கிட்ட போய் சொல்லியிருப்பா அப்படிங்க. என்னை கரம்பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்தவாறு திருச்செவி சாற்றுவான். என் வீட்டுக்காரங்கிட்ட நீ ஒரு சொல்லணும், திருச்செவி சாற்றுவான். என்ன செவி சாற்றணும், என்னை கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது இது வியாக்கியான கருத்துக்கள் நிறைய வியாக்கியானம் சொல்கிறாங்க. அம்மையும் அப்பனுமாக அவங்க கட்டிலில் உட்கார்ந்துருக்கும்போது அம்பாள் தன்னுடைய எல்லா நகைகளையும், அதாவது மணி கோத்த நகைகள், கல் கோத்த நகைகளெல்லாம் கலட்டியதாகவும், அப்படி கலட்டும்போது ராமன் ஏமா நகைகள்லாம் கலட்டுற, மங்களமான சின்னங்களை எதுக்கு கலத்த, இல்லை தங்க நகைகள்லாம் நான் வச்சுருக்குறேன், காதில் போட்டுக்குவேன், கழுத்தில் போட்டுக்குவேன், கல் நகைகளை தான் கலட்டுறேன், ஏன் கலட்டேன், நீ அங்கேருந்து வரும்போது நீ நடந்து வரும்போது உன் கால் பட்டு ஒரு கல் பெண்ணாச்சுன்னு கேள்விப்பட்டேன், அப்போ இத்தனை கற்களும் பெண்ணாயிருச்சுன்னா நான் என்ன பண்ணேன், அதனால் நான் அந்த கல் நகைகள்லாம் நான் கலத்தி வைக்கிறேன் அப்படின்னு அவள் சொன்னதாகவும், அதுக்கு ராமன் இல்லை இந்த இப்பிறவியில் 2 மாதரை என் சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். இந்த பிறவி அப்படிங்கிறது ஏற்கனவே ராமன் அப்படிங்கக்கூடிய அவதார புருஷனுக்கு அவன் நீலாதேவி பூமி தேவின்னு 2 பத்தினிகளோடு கூடியவன் ராமன்னு. ஆனால் இந்த இப்பிறவியில் அவன் ஒரு சீதாதேவியோடு மண்மகளோடு தான் வந்திருக்கிறான். நீலாதேவி பூமி தேவியில் பூமி தேவியோடு தான் வந்திருக்கிறான். அதில் அவனுக்கு 2வது மனைவி கிடையாது. அவன் இந்த இப்பிறவியில் அடுத்த பிறவி அவன் ஸ்ரீகிருஷ்ணனாக பிறக்க போகிறான், 60,000 பெண்டிரோடு ராசலீலை பண்ண போகிறான். அப்போ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சிந்தையால் கூட நான் வேற ஒரு பெண்ணை தொடமாட்டேன்னு அவன் என்கிட்ட சொன்னான். நான் இந்த நகைகள்லாம் கலத்தும் போது அதை ஒன்று நினைப்படுத்திக்கோ,
நான் இந்த இப்பிறவில் உன்னோடு தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், இது எங்கள் 2 பேருக்குள்ள முதல் நாள் அன்று நடந்த ஒரு சம்பவம். அதை நினைவுபடுத்து. ஈண்டு நான் இருந்து இன்னுயிர் மாயினும் மீண்டு வந்து பிறந்து தன் மேனியை தீண்டலாவது ஒரு தீவினை தீர் வரமேண்டினால் தொழுது என்று விளம்புவார். உன் திருவடியில் விழுந்து வணங்கிக்கிறேன், உங்ககிட்டே ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். இந்த இப்பிறவி தப்பினாலும் இனி வரக்கூடிய பிறவியில் இப்படி ஒரு தீவினையான பிறவி எனக்கு வரக்கூடாது. எனக்கு தீவினை தீர் பிறவி கொடுத்து என்னை அவன் ஏன்று கொள்ள வேண்டும். நான் அவனையே விரும்பி அவனுக்காக வேண்டியே வாழ்வேன். அப்படி ஒரு வரம் வேண்டினால் உன்னுடைய தர்மபத்தினின்னு போய் அவட்ட சொல்லு அப்படிங்க. ஈண்டு நான் இருந்து என் இன்னுயிர் மாயினும் மீண்டு வந்து பிறந்து தன் மேனியை தீண்டலாவது ஒரு தீவினை தீர் வரம். இந்த பிறவியில் வந்து அவன் திருமேனி தீண்டக்கூடிய வரம் நான் வாங்கலை. இப்போ 12 சீதைக்கு 6 வயதில் கல்யாணம், ராமனுக்கு 12 வயது. அப்போ ராமனுக்கு அவங்க வந்து 12 ஆண்டு காலம் அவங்க இருந்திருக்கிறாங்க. 24வது வயது ராமனுக்கு, 24வது வயது சீதைக்கு 6 வயது, 2 பேரும் கானகம் புறப்பட்டாங்க. அப்போ இன்னும் வாழ்க்கையே அவங்க துவங்கலை. அப்புறம் கானகத்தில் இப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ தீவினை தீர் வரம் ஒன்று கேட்டா அப்படின்னு சொல்லி நீ சொல்வியா அப்படின்னு சொல்கிறான். ஈண்டு நான் இருந்து இன்னுயிர் மாயினும் மீண்டு வந்து பிறந்து தன் மேனியை தீண்டலாவது ஒரு தீவினை தீர் வரம் வேண்டினால் தொழுது என்று விளம்புவாய். இந்த பிறவியில் எனக்கு பழி வேற வந்து சேர்ந்துருச்சு. இனி ஒரு பழி எனக்கு வரக்கூடாது. இம்மை மாறி மறுமையாயினும் நீ ஆகியர் என் கணவர், யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே அப்படின்னு சொல்லி சங்கப்பாடல் ஒன்று சொல்லுது. அது மாதிரி இன்மை மாறி மறுமையாகிலும் நீ தான் என் கணவன், நான் தான் உன் மனைவி அப்படிங்கக்கூடிய வரத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுப்பா. எளிமையும் தொடர்வதோர் உழுவல் அன்பின் திறம் அப்படின்னு வேறு அந்த அதே சங்கப்பாடல்கள் சொல்லுது. அப்போ எல்லாருமே வந்து அன்புடைய கணவன் மனைவியாக இருந்தால் இந்த பிறவியில் இல்லை, எந்த பிறவியும் நான் உன்னோடு தான் பிறக்கணும், உனக்கே மனைவியாகணும்னு நிறைய பெண்கள் அப்படி வேண்டுதாங்க. இன்னுமா அடுத்த பிறவிலையும் ஒன்னையா இப்படியும் இருக்குது, இங்கே இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. எப்படி இருந்தானாலும் நமக்கு வாச்சது இதுதான். இதாண்டா உனக்கு விதித்தது, ஏமா இதுதாம்மா உனக்கு விதித்தது. அது அப்படி நம்ம அக்செப்டன்ஸ் வச்சுக்கிட்டோம்னாலே வேறு வினையே நம்மளை சாராது குழந்தைங்க. நம்மளாம் ஒரு மனக்கற்பனை, நம்மளாம் பாருங்கள் எப்பேற்பட்ட சீதாதேவி அங்கே போய் இருந்துக்கிட்டு அவள் எவ்வளோலாம் வேண்டுதா. அப்போது ஒரு பரம்பொருளே வந்து ஒரு பூமியில் வந்து பிறந்தானாலும் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது. அவங்களாம் எவ்வளோ பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் அதை வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. நமக்கு அந்த அறத்தை அந்த நெறியை அவங்க புலப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சா நம்ம கஷ்டம் நமக்கு ஒரு பெருசாக தெரியுமா குழந்தைங்களா? இதெல்லாம் நினச்சி பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்னு. அரசு வீட்டிலிருந்து ஆளவும் ஆய்மணி புரச யானை என் வீதியில் போதவும் விரசு கோலங்கள் காண விதியிலேன் உரை செய்து என்னை என் ஊழ்வினை உண்ணுவேன் அப்படி சொல்ல. நான் மட்டும் இது மாதிரி ஒரு இது செய்யலைன்னு வச்சுக்கோமே, இப்போ 14 ஆண்டு காலம் பூர்த்தி ஆகுது. இன்னும் 1 மாதம் 2 மாதம் தான் இருக்குது 14 ஆண்டு காலம் பூர்த்தியாக. அப்போ நான் என்ன செஞ்சுருப்பேன்? அரசு வீட்டிலிருந்து ஆளும் ராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேக கோலத்தில் இருப்பார், அவர் பக்கத்தில் நான் இருப்பேன். அப்புறம் வந்து நாள் கிழமைனா பொன்மணி மாடம் நம்ம யானையின் மீது செய்து அதில் ராஜாவும் ராணியுமாக பவனி வருவார்கள். அந்த யானையில் ஏறி பவனி வந்து அப்புறம் வீதி உலாலாம் வந்த பிறகு திரும்ப ராஜ்யபாரம் அலங்கரிக்கும் போது நான் ராஜா பக்கத்தில் ராணியாக உட்கார்ந்துருக்கிற பேர் எனக்கு கிடைக்கல. மாற்றான் அரண்மனையில் ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழ்வினை நான் வாங்கி வந்து விட்டேன். இதை நான் என் விதின்னு சொல்கிறதா என் நேரம்னு சொல்கிறதா ஏதோ சரி, நான் யாரையும் குறை சொல்லலை, நான் இது மாதிரி இருக்கிறேன்னு மட்டும் போய் சொல்லு. தன்னை நோக்கி உலகம் தளர்தற்கும் அன்னை நோய்க்கும் பரதன் அங்கு ஆற்றுறும் இன்னல் நோய்க்கும் அங்கு ஏகுவது அன்றியே என்னை நோக்கி இங்கு எங்கினம் எய்துமோ. சரி 14 ஆண்டு காலம் போச்சு அப்படின்னா அவன் 3 அம்மா இருக்காங்க, புருஷனை பிரிஞ்சு 3 பேருமே பிள்ளையை பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. கோசலை ராமனை பிரிஞ்சிருக்கிறான், கைகேயி பரதனை பிரிஞ்சிருக்கிறான், வந்து கோசலை கைகேயி சுமத்திரை வந்து 2 பிள்ளைகளையும் பிரிஞ்சிருக்கிறான். ஆக 3 பேரும் பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்கள நோக்கி ஓடுவானா? நாட்டு மக்கள் வந்து இரவும் பகலுமா அழுதுகிட்ருக்குறாங்க, அவங்கள நோக்கி ஓடுவானா? என்னை நோக்கி ஓடுவானா? என்னை நோக்கி வருவானா? நம்ம 14 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்து எங்கள் தாய்க்கு கொடுத்த அந்த வாக்கை நான் காப்பாற்றிட்டேன்,
நான் ஒரு நொடி கூட லேட்டாக வந்தால் என் தம்பி பரதன் செத்துருவான், போன கதை போயிடுச்சு, இவளை பற்றி என்ன, நான் போகிறேன் ஊருக்கு அப்படின்னு போயிடுவானா, என்னை பார்த்து வருவானா, எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. இத்திர மனையவள் எம்ப இன்னமும் தத்துறவு ஒளிந்திலை தையல் நீ என எத்திரத்து ஏதுவும் ஏந்த இன்னுரை ஒத்தனை தெரிவுற உணர்த்தினான். ஏமா அங்கது இது நினச்சி புலம்பிகிட்டு இருக்க, இன்னுமா அவனுக்கு நம்பிக்கை வரல ராமன் மேலே? நான் இவ்வளோ சொன்னேன், நீ ராமன் மேலே இன்னும் நம்பிக்கை வராமல் அவன் என்னை பார்க்க வருவானா, அதை பார்க்க வருவானா, இதை பார்க்க வருவான். நல்லோய் நின்னை அழிந்தோரை கொள்வோம் எம் உயிர் கொண்டு அங்கே எல்லோமும் செல்ல எம்கோனும் இல்லோடும் செல்ல வேண்டாமா. உன்னை மீட்டு கொண்டு போகிறதுக்கு இலங்கை திரும்பாமல் அவனுக்கு வேறு என்ன வேலை? இப்போ கட்டாயம் வந்து நான் அங்கேருந்து போய் சொன்னவொடனே அவன் இலங்கைக்கு வந்துடுவான், நீ கவலையே படாத அப்படி சொல். நீந்தா இன்னலின் நீந்தாமை தேய்ந்து ஆறாத பெருஞ்செல்வம் ஈந்தானுக்கு உன்னை ஈயாதே ஓய்ந்தால் எம்மின் உயர்ந்தார். இவன் வந்து சுக்ரீவன் வந்து எப்படி இருந்தான்? நீந்தா இன்னலின் நீந்தாமை, கடக்க முடியாத துன்பத்தில் இருந்தான். அவன் அண்ணன் தூக்கி தூக்கி எறிஞ்சான், ஊருக்குள்ளே போக முடியாது, ரிஷிமுருக பர்வதத்தில் தான் அவன் இருந்தான். அப்படிப்பட்ட அவனுக்கு அவன் அண்ணனையும் கொன்று அவனுக்கு எல்லா அளப்பரும் செல்வத்தையும் மீந்து அவ்வளோ வாழ வச்சுருக்கான். அவன் வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்து அந்த நன்றி கடனை செலுத்தாமல் உயிர் வாழ்ந்து என்னம்மா பிரயோஜனம்? நீந்தா இன்னலின் நீந்தாமே தேய்ந்து ஆறாத பெருஞ்செல்வம் ஈந்தானுக்கு உன்னை ஈயாதே ஓய்ந்தால் எம்மின் உயர்ந்தார். குறக்கின கூட்டங்கள்லாம் எங்களை விட சிறந்தவங்க யாருமா இருக்க முடியும்? உன்னை கொண்டுட்டு போய் நான் ராமன் காலில் விடலை அப்படின்னு சொன்னால் இது ஒரு பிறவியா? நான் நன்றியோடு இருப்பேம்மா, நீ கவலைப்படாத. ஈண்டு ஒரு திங்கள் நீ இடரின் வைகவும் வேண்டுவது அன்று, யான் விரைவில் வீரனை காண்டலே குறை, பின்னும் காலம் வேண்டுமோ ஆழ்ந்தகை இனி ஒரு பொழுதும் மாற்றுமோ. இனி ஒரு மாதம்னு சொன்னது அது எப்படிம்மா? நான் சொல்கிறேன் உனக்கு, நான் இங்கேருந்து எவ்வளவு சீக்கிரம் நான் போய் ராமனை பார்ப்பறோம், பார்த்த மாத்திரத்தில் படையெடுத்து வந்து உன்னை மீட்க வேண்டியதான் வேறு எந்த வேலையுமே இல்லை. அதனால் நீ கவலையே படாத. ஆவி உண்டு என்னும் இது உண்டு உன் ஆறுயிர் சேவகன் திருவுரு தீண்ட திகிலா பூ இலை தளிர் இலை பொறிந்து வெந்து இல்லா காய் இலை கொடி இலை நெடிய காணலாம். நீ நினச்சிக்கிட்டே நீ கஷ்டப்படுதானே. ராமன் இப்படி நடந்து வருவான், அப்படி நடந்து வரும்போது அவனுடைய திருமேனி மீது அந்த இலைகள் பட்டுச்சுன்னா இவன் உன்னை நினச்சி பிரிஞ்சு அந்த உடலெல்லாம் வெப்பம் எரியுது பாரு, அதில் அந்த இலை காய் எல்லாமே உதிர்ந்து விழுந்துருதுமா. அவன் திருமேனியில் உள்ள வெப்பத்தை தாங்க மாட்டாமல் அப்படி எல்லாமே உதிர்ந்து போச்சுமா அப்படி சொல்லலாம். ஏன் எண்ணரும் பெரும்படை நாளை இன்னகர் நன்னிய பொழுது அதன் நடுவன் நங்கை நீ விண்ணுற கலனுன் மேல் விளங்கும் விண்டுவில் கண்ணனை என் நெடு வெறிந்தில் காண்டியான். நான் போன உடனேயுமே கண்ணன் அப்படிங்கிறாங்க ராமச்சந்திரமூர்த்தி. கண்ணன்கிறது இறைவனுடைய ஒரு திருநாமம். அவனை கட்டாயம் நீ பார்ப்பமா. நெடும்வில் ஏந்தி வந்து இந்த வானத்தில் நின்று உனக்கு காட்சி கொடுத்த பிறகு நான் ராவணேஸ்வரனை போய் அவன் அடிச்சுக்குவான். அவன் மாதிரி வந்துடுவான், நீ கவலைப்படாத. அங்கதன் தோல்மிசை இளவல் அம்மலை பொங்கு இளங்கதிர் என பொலிய போர்படை இங்கு வந்து இருக்கும் நீ இடரும் மையலும் சங்கையும் நீங்குதி தனிமை நீங்குவாய். நீ வந்து மயக்கம் ஒழிச்சிரு, சந்தேகம் தீர்ந்துரு, உனக்கு தனிமை உனக்கு தீர்ந்துரும். நானாச்சும் உனக்கு உத்தரவாதமாக சொல்கிறேம்மா. அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடும், நீ கவலையப்படாதம்மா. குறாவரும் குழலி நீ குறித்த நாளிலே விராவரும் நெடும் சிறை மீட்கலான் எனில் பராவரும் பலியோடு பாவம் பற்றுதற்கு ராவணன் அல்லனே ராமன் என்றான். உன்னை மீட்டுட்டு போய் அவன் வந்து அன்பு செலுத்துக்கு அவன் என்ன ராமன்லா, அவன் ராவணேஸ்வரனா? அவன் எப்படி வில்லாதி வில்லன்? அவன் வந்து உன்னை பார்க்காம இருப்பானா? கட்டாயம் வந்து அவன் பார்ப்பான். நாகம் ஒன்றிய நல்வரையின் தலைமேல் நாள் ஆகம் வந்து என்னை அள்ளுகிர் வாளி நலைந்த காகம் ஒன்றை முனிந்து அயல் கல்லலு புல்லால் வேகவம் படைவிட்டது மெல்ல விரிப்பார். அவன் பக்கத்தில் போய் ரகசியமாக எல்லாரும் முன்னாலேயும் சொல்லாத. ஜெயந்தன் அப்படிங்கக்கூடிய இந்திரனுடைய பையன் வந்து ஜெயந்தன்னு பேர். அவன் வந்து என்னை தொந்தரவு கொடுத்தான். அப்போ அவன் ஒரு புல் எடுத்து போட்டான். அந்த ஜெயந்தன் வந்து எல்லாம் 3 உலகத்திலும் போய் சரணம் சரணம் சரணம்னு இருந்தான். அதை எல்லாத்தையும் தாண்டி வந்து அந்த புல் அவனுடைய கண்ணை சுற்றுறது. நான் தான் அவனுக்கு இறக்கம் காட்டி அந்த கண்ணோடு போ அப்படின்னு சொன்னேன். இதை போய் மெல்ல போய் சொல்லு. எல்லோரும் முன்னாலேயும் சொன்னால் அது அசிங்கப்பா, எனக்கும் அவனுக்கும் நடந்த ஒரு செய்தி, அதனால் இதை போய் மெல்ல போய் சொல் அப்படின்னு சொன்னான். என்னோர் இன்னுயிர் மென்கிளிக்கு
ஆர்பெயர் ஈகேன் என் மன்ன என்றலும் மாசரு கேக என் மாதி என் அன்னை தன் பெயர் ஆக்கு என் அன்பினோடு அந்நாள் சொன்ன மெய்மொழி சொல்லிதி மெய்மை தொடர்ந்த. எங்கள் அம்மா நான் ஒரு கிளி வளர்த்தேன், அந்த கிளிக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கேட்டேன். யார் பெயர் வைக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னுடைய தாய், என்னுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய தாயான இவ பேரை வைமா, கைகை பேர் வை அப்படின்னு சொன்னான். அதை போய் நீ நினைப்படுத்து, அன்னைக்கு கிளிக்கு கைகை பேர் வச்சே அதை சொல்லு என்று உரைத்து நீ இத்தனை பேர் அடையாளம் ஒன்று உணர்த்துவதில் என எண்ணி உணர்ந்தால் தன் திருநுகிலில் புதிவுற்றது தானே வென்றது அச்சுடர் மேலொடு கீழுற வெய்யால். ஒரு சேலையில் உள் மிந்தானையில் ஒரு சுருக்கு போட்டு ஒரு சூடாமணி தலையில் அணியக்கூடிய ஒரு அணிகலனது. இங்கே பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்கள் காலத்தில் உண்டு. சூரிய பிரபை, சந்திரப்பிரபை, அப்புறம் சடை முடியில் வச்சுருக்கக்கூடியது, அது எல்லாமே உண்டு. அதில் ஒரு தங்கத்தில் திருகு மாதிரி போட்டு, அப்புறம் கொண்டை பூணு வேறு, அதெல்லாம் தங்கம் நிறையா வச்சுருக்கவங்க இதெல்லாம் செஞ்சு போட்டிருக்காங்க. இப்போ தங்கம் நிறைய வச்சுருக்கவங்க எல்லாருமே பேங்கில் வச்சுட்டு, இப்போ எல்லோரும் தங்கம் எதுக்கு போடுது அப்படின்னா, சில பல உடல் கூறு சாத்திரத்திற்கு தங்கம் ஒரு மருந்து. சில பேர் உடலுக்கு அது மருந்தாகவே செயல்படும், அதுக்கு தங்கம் போட்டாங்க அந்த காலத்தில். இப்போ கல்யாணத்தன்னைக்கு கூட தங்கம் கிடையாது கண்ணு. எந்த புடவை எடுத்துருக்காங்களோ அதுக்கு மேட்சிங்காக அந்த அந்த கிளிட்டரிங், அதுக்கு பேர் என்ன, கிளிட்டரிங் ஜுவல்ஸ், என்னது, கவரிங் ஜுவல்ஸை போட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. தங்கம் எதுக்கு? ஏதேனும் ஒரு கிரக கோளாறுகள் இருந்தால் கூட இது சரியாகட்டும்னு போட்டால், சேலையும் சட்டையும் மேட்சாக போட்டு அதுக்கு கவரிங்கை போட்டுக்கணும்னு போடுதாங்களே. அப்போ இந்த அறியாமையை நம்ம எங்கே கொண்டு சொல்ல? அப்புறம் அந்த தங்கம் எதுக்கு வந்துச்சு? அந்த இதில் இந்த கதையிலே ஒரு செய்தி உண்டு. அதாவது பார்க்கடலில் இவர் பரந்தாமன் இருக்கும்போது இது ஆதிமூலமேன்னு கூப்பிட்டுச்சான் யானை. ஆதிமூலமே என்னை காப்பாற்று அப்படின்னு ஓலம் ஓலம் அப்படின்னு சத்தம் கொடுத்துச்சான். ஆதிமூலமேன்னு கேட்டோடனே இவர் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வந்துட்டாராம். சங்கம், சக்கரம், கதை, பத்மம் 4மே அவர்கிட்ட இல்லையாம். வேகமாக வந்துட்டாராம். கருடாழ்வார் என்னைய கூடாமல் இவர் எங்கே போகிறாரு, என்னைய கூடாமல் எங்கே போகிறாருன்னு கருடாழ்வார் பறந்து இவர் தாங்கி பிடிச்சிக்கிட்டாராம். அப்போ செருப்பு வெளியே கிடந்துச்சான். செருப்பு எப்போ வெளியே கிடந்தானாலும் ஏக்கமாக பார்க்குமா. பாதுகை வெளியே கிடக்கும்போது ஏக்கமாக பார்க்குமா. அப்போ வைகுண்டபதி சொல்லுவாராம், ஏன் நீ ஏக்கமாகவே இருக்க, எப்பவும் கவலையாக இருக்க, என்ன காரணம்? இல்லை, சங்கம், சக்கரம், கதை, பத்மம் 4ம் உங்கள் பக்கத்திலே இருக்குது, உங்கள் திருமேனி திண்டிகிட்டே இருக்குது. நானும் தான் உன்னை காலில் தானே போட்டிருக்கேன், என்ன கவலை? இருந்தனாலும் உங்கள் பெட்டு வரைக்கும் என்னால் வர முடியலைல்ல, உங்கள் படுக்கை வரைக்கும் அவங்க தானே வராங்க, என்னை வெளியே கலத்தி போட்டுவிட்டு தானே நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படி. சரி, ஒன்றும் கவலைப்படாத, ஒரு காலகட்டத்தில் நீயே அரசாட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் உன்னை உயர்ந்த நிலையில் நான் உன்னை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு பாதுகாப்பட்ட அபிஷேகம்னு அதுதானே 14 ஆண்டு காலம் பாதுகை தானே பரதனுடைய இதில் அது அரசாண்டுது. அது மாதிரி நமக்கு அப்போ பாதுகை கட்டுச்சான். இப்போ என்ன சொல்கிறேன்? நீங்கள் ஆணைக்கு ஒரு காலம் இருந்தால் பூனைக்கு ஒரு காலம். அப்போ எல்லாம் பார்த்தவங்க பெரிய இடத்து பெண்கள்லாம் நீங்கள் அந்த குண்டலத்திலே 10 குண்டலம் ஒன்று, அந்த குண்டலம் மேட்சாக போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்போ இந்த நம்மளை மாதிரி சாதாரண அத்தா பக்கிரிகள் என்ன சொல்லணும், எங்களுக்கு ஒரு காலம் வரும், உங்களுக்கு ஒரு காலம் வரும்னு. இப்போ பெரிய இடத்த ஆட்கள் தானே அத்தனைக்கும் கவரிங்கை தூக்கி மாட்டிக்கிட்டு அவங்கள நிற்காங்க, நம்மளும் கவரிங் போட்டுக்கிட்டு போகிறோம். அப்போ அதில் எல்லாருமே சமமாயிட்டோம் இல்லை? எல்லாருமே இறைவனுடைய சன்னிதானத்தில் எல்லோரும் ஒன்று தானே. நீங்களும் தான் கவரிங் போட்டிருக்கீங்க, நாங்களும் தான் கவரிங் போட்டிருக்கோம், எல்லாம் தான் ஒன்று ஓ அப்படிங்கிற மாதிரி அது சொல்கிறார். என்று உரைத்து இனி இத்தனை பேர் அடையாளம் ஒன்று உணர்த்துவதில் என எண்ணி உணர்ந்தால் தன் திருத்துகிலில் பொதிவுற்றது தானே வென்றது அச்சுடன் மேலொடு கீழுற மெய்யால். தன்னுடைய இதில் பொட்டலம் போட்டு கட்டி வச்சுருக்கிறான். அதை மெதுவாக எடுத்து, ஏப்பா நான் சொல்ல அடையாளமெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ரகசியமான அடையாளங்கள் எல்லாம் சொல்லிட்டா. இப்போ உள் ஆடைக்குள்ளேருந்து மெதுவாக எடுக்கா ஒரு பொட்டணத்தை.
உடனே இவன் இதை பார்த்துட்டே இருக்கிறான், என்ன எடுக்க போகிறான்னு அப்படின்னு சொல்லி. அவன் அந்த துணி முடித்து அப்படி உழைக்கிறான். அரக்கர்கள்லாம் சொன்னாங்கன்னா, சூரிய பகவானுக்கு திமிர்த்தனம் ரொம்ப ஆயிட்டு போல இருக்குது, அவன் எப்படி இந்த நாட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சான், அவன் யார்? அதாவது இந்த பிரபையோட ஒளி சூரியன் மாதிரி பிரகாசித்து தாமரை மலர் தான், ஆம்பல் கூம்பு தான். அந்த சூரிய வெளிச்சத்துக்கு தாமரை தானே மலரும், ஆம்பல் வந்து கூம்பிடும்ல, அது மாதிரி இருக்கான் இவன். எல்லாம் என்ன சூரியன் வந்து அத்து அணை இல்லாமல் நம்ம நாட்டுக்குள்ளே வரான் அப்படின்னு. வாங்கினால் தன் மலர் கையில் மன்னனை முன்னா ஏங்கினாள் அவன் அனுமனும் எண்கள் இது என்ன வீங்கினான் வியந்தான் உலகேளும் விழுங்கி தூங்கு கார் இருள் முற்றும் எரிந்தது சுற்றும். ராத்திரியாச்சு, எல்லா இருளும் போயிடுச்சு. இரவு பொழுதுல எல்லா இருளும் போயிடுச்சு, வெளிச்சமாக இருக்குது. இது எல்லா மலர்களில் மாற்றம் வந்துட்டு எல்லாமே இதாக இருக்குது. அரக்கர்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன எவ்வளோ திமிர் இருந்தால் சூரியன் நம்ம நாட்டுக்குள்ளே வருவான், அது அத்தரத்தில் வரான், அவ்வளோ தைரியமாக அவனுக்கு அப்படின்னு அரக்கர்கள் சொன்னாங்க. மஞ்சளங்கு ஒளியோன்னு மாநகர் வந்தான் அஞ்சலன், அவனுக்கு பயங்கதே இல்லாமல் போச்சு பற்றியா. மஞ்சு அலங்கு ஒளியோனும் மாநகர் வந்தான் அஞ்சலன் எங்கண் அரக்கர் ஐர்த்தார் சஞ்சலம்புரி சக்கரவாகமுடன் தாழ் கஞ்சமும் மலர்வுற்றன காந்தின காந்தம். ராத்திரின்னு நினச்சிக்கிட்டு காந்தலும் மலர்ந்துச்சான், பகல் நினச்சிக்கிட்டு தாமரையும் மலர்ந்துச்சான், ரெண்டு ஒரே நேரத்தில். பார்க்குறான், என்ன அல்லியும் மலருது தாமரை மலருது ரெண்டு ஒரே நேரத்தில் அப்படி பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இந்த பிரபையோட இது இருந்துச்சான். கூந்தல் மென்மலைகொள் முகில் மேல் எழுகோளில் வேந்தன் அன்னது மெல்லியல் தன் திருமேனி சேர்ந்தது அந்த மில் சேவகன் சேவடி என்ன காந்துகின்றது காட்டினால் மாருதி கண்ணன். அப்படி தக்க காந்துகின்றது, தக்கன்னு மின்னுது. உடனே காந்துகின்றது காட்டினால் மாருதி கண்டான். அவள் காட்டினவுடனே மாருதி அதை பார்த்துட்டே இருந்தான். சூடையின் மணி கண்மணி ஒப்பது தொல்நாள் ஆடையின் கண் இருந்தது பேர் அடையாளம் நாடி வந்து எனது இன்னுயிர் நல்கினை நல்லோய் கோடி எனக் கொடுத்தனன் மெய்ப்புகள் கொண்டான். அந்தப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு அவனை வாழ்த்தி அப்படி கொடுக்குறா. உடனே தொழுது வாங்கினன் சுற்றிய தூசினில் முற்ற பழுது உறா வகை பந்தனை செய்தனன் வந்தித்து அழுது மும்மை வளங்கொடு இறஞ்சினன் அன்போடு எழுது பாவையும் ஏத்தினல் ஏகினன் நிற்பார். இப்போ இதில் இன்னொரு ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு. சீதாதேவி வந்து ஆஞ்சநேயரை வெற்றிலை இருக்கலாம், வெற்றிலை எடுத்து தலையில், இப்போ நம்ம பிள்ளைங்க எதுவும் வந்தால் தலையில் தொட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவோம், அப்புறம் ஊதி குங்குமம் எதுவும் வச்சு விடுவோம், அப்புறம் தோலை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம். ஏதோ ஒன்று நம்ம அன்பின் வெளிப்பாடு பிள்ளைங்களை தொடுவோம். அவன் வந்து அவன் ஒரு ஆடவன் அப்படிங்கக்கூடிய நிலையிலையும், ஆனால் தன் குழந்தை அதை எப்படியும் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலையிலையும் வெற்றிலை எடுத்து அவன் தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணாலாம். அம்மா வந்து போயிட்டு அப்பாவும் உனக்கு எல்லா வெற்றிகளும் கிடைக்கட்டும் அப்படின்னு வெற்றிலை வந்து மங்கள சின்னம், அதை வச்சு ஆசி வழங்கினாலாம். அதனால் நம்ம இன்றைக்கும் ராமச்சந்திரமூர்த்திக்கு வெற்றிலை மாலை போடுவதாக ஒரு ஐதீகம் அப்படின்னு வியாக்கியான கர்த்தர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் ராமச்சந்திரமூர்த்திக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து இது வச்சுருக்குறாங்கல்ல, இங்கே எல்லாம் ஒரு சிந்தூரம் அப்படிங்கக்கூடிய முகமெல்லாம் ஒரு சிந்தூர பூச்சி பூசியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா குழந்தைங்களா? அலங்காரம் பூசும்போது ஆஞ்சநேயருக்கு ஒரு அலங்கார பூச்சியில் ஒரு சிந்தூர பூச்சி பூசியிருப்பாங்க. அப்போ ஆஞ்சநேயர் அம்மா வந்து இந்த பக்கமாக சிந்தூரம் வச்சுருந்தாலும். அப்போ அம்மாட்ட கேட்டானா, ஏம்மா இந்த பக்கம் ஏம்மா சிந்தூரம் வச்சுருக்கேன்னு. அந்த பக்கம் பெண்கள் வந்து சிந்தூரம் வச்சா தன்னுடைய புருஷன் வந்து ஆயுளோடு நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு இருக்கட்டுங்கிறதுக்கு வைப்பாங்கப்பா, அதனால் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அம்மா வந்து அந்த சிந்தூரத்தை. உடனே ஆஞ்சநேயர் எடுத்து மேலே எல்லா பக்கமும் சிந்தூரத்தை எடுத்து பூசிக்கிட்டானா. நீ எதுக்குப்பா பூசிக்கிற அப்படின்னு கேட்டாலாம். உங்கள் தலைவன் நல்லா இருக்கட்டுன்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்க, என் தலைவன் நல்லா இருக்கட்டுன்னு நான் வேண்டிக்கிறேன், அதனால் நான் நீங்கள் நெத்தியில் மட்டும் வச்சுக்கிறீங்க, நான் உடம்பு முழுசு பூசிக்கிட்டேன் என் தலைவன் இன்னும் ரொம்ப நல்லா இருப்பான்ல, நீங்கள் ஒரு இடத்துல வச்சதுக்கே அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னால், நான் முகமெல்லாம் பூசிட்டு உடம்பெல்லாம் பூசிட்டு இருந்தால் அவன் எவ்வளோ நல்லா இருப்பான், அதனால் நான் எல்லா இடத்துலையும் பூசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படி ஒரு வியாக்கியான கர்த்தாக்கள் சொன்னதாக ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு. அப்போ அன்பின் வெளிப்பாடு எதைத்தான் செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு திருவருள் கூட்டி வைக்க இன்றைக்கு இப்படலம் நிறைவுற்றது. நாளைக்கு அடுத்த படலம் ஆஞ்சநேயருடைய வீர தீர பராக்கிரம செயல்கள் எப்படி வந்து இங்கே நடக்கு
இலங்கையம்பதியில் அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். திருவுருள் கூட்டி வைக்க இன்றைக்கு இத்தோடு நிறைவு செய்வோம். இப்போ நாம் போய் கொலுப்பாட்டு ஏதாவது படிக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கேயே கூட படிக்கணும்னா படிக்கலாம். நம்ம சுவாமி நைவேத்தியத்துக்கு குழந்தைங்களாம் அந்த தம்பிகிட்ட போய் சுண்டல் வச்சுருக்கிறாரு, வாங்கிட்டு வரீங்களா நீங்கள்? நான் அவன் இங்கேயே கொண்டுட்டு வரேன்னா நீங்கள் பாடுறதானே. இதை 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 நிறுத்திடலாமாப்பா, இவங்க பாட்டு படிக்கட்டுமே. ஆ மெதுவாக 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 மெதுவாக